ஒரு கலை கலாச்சாரத்தை அழிச்சிடும். தெருக்கூத்து ஆடுறாங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் துணி போட்டு ஆடுறாங்க பாத்தீங்களா, பணம் சம்பாதிக்கிறது கரகாட்டம் ஆடுறாங்க பாத்தீங்களா, இது மாதிரிலாம் யாராவது நிறுத்துறாங்களா பாத்தீங்களா யூடியூப்ல? எவ்வளவு அநியாயம். ஒருத்தங்க என்னங்க வள்ளிக்கும்மி வள்ளிக்கும்மின்றீங்க, எங்கேயாவது உடம்பு தெரியுதான்னு பாரு. எங்க பொண்ணு ஆடும்போது எவ்வளவு கலாச்சாரம் இருக்குமா, பூமியில செருப்பு போட்டு ஆடுனா பூமிக்கு வலிக்குன்னு செருப்பையே கழட்டிட்டு ஆடுற ஜாதி தான் நாங்க. செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி உங்களுடைய பதில் இருக்கு பாருங்க. புடவை கட்டி பூ வச்சு குங்குமம் வச்சு அப்பா அசத்துறீங்க. சீரியஸா அதுதானே சாமி கலாச்சாரம். எனக்குலாம் பெருமை. அறுபடை வீடு 6 முருகன் மாதிரி இனி கொங்கு மண்டலத்துல முப்படை தீரன், ஓடநிலை 1, சங்ககிரி 1, ஆரோவில். எவ்வளவு பெரிய சிறப்புங்க அது, எவ்வளவு பெரிய சிறப்புங்க அது. பாருங்க அந்த சிலையை உத்து பாக்குறப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அது எந்த கட்சி தலைவருக்காவது இந்த புகழ் இருக்குமா? யாருக்காவது இந்த புகழ் கிடைக்குமா? நாட்டிற்காக மயிரை கூட தராத நிறைய அரசியல்வாதிகளுக்கு நடுவுல தன் உயிரை நீத்த மாபெரும் அந்த வம்சத்துல பிறந்த நாம் எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம சமூகத்துல ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிறது. நானும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. அது எந்த கட்சியா இருந்துட்டு போட்டோம், எந்த ஆட்சியா இருந்துட்டு போட்டோம். ஆனா ஏன் ஆள் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை பாராட்டுறதுக்கான மனசே நிறைய பேர்த்துக்கிட்டு இல்ல சாமி. ரொம்ப சங்கடமா இருக்கு. அதையெல்லாம் அறுத்தெறிகிற வகையில இந்த அரூர் மண்ணு இன்னைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டா இருக்கிறது பெரிய பாக்கியமா கருதுறேன். நானும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன், டேஞ்சர் இது, நிறுத்திட்டேன். முடிந்தவரை மது பழக்கத்தை விட்டுருங்க. இன்னைக்கு உலகத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு நம் இனத்தையும் இந்த சமூகத்தையும் மாபெரும் அந்த போதை என்பது அழிக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் விட்டுடலாம். இன்னைக்கு நான் நிறைய சமூகத்துல பார்த்தேன். இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சமூக தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சமூக தலைவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த அனைவரும் வந்து நின்று சிறப்பித்து கொள்கையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா இருந்து அழுகிற காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்ப நான் யோசிச்சேன், ஒற்றுமை என்பது எவ்வளவு பெரிய சக்தி பாத்தீங்களா? தீரனையா கூட போருக்கு போனது தனியா போயிருக்க மாட்டார் இல்லையா? எத்தனையோ பொதுமக்கள் புலி சோத்தை கடிட்டு வெடிய வெடிய 3 நாளைக்கு உட்கார்ந்து புலி சாப்பாடு ஆக்கி தோல்ல தூக்கிட்டு மைசூர் திப்பு சுல்தான் போறதுக்கு வெடிய வெடியா நடந்தே தீரன் கூட போனாங்களே. தீரனோட மறைந்த 1000 தீரன் இந்த மண்ணுக்குள்ள இருக்காங்களா? அப்ப அந்த ஒற்றுமை தானே தேவைப்பட்டது. அந்த ஒற்றுமை மிக முக்கியமா இல்லையா? அப்ப அந்த ஒற்றுமையை நான் பார்த்துட்டு ரொம்ப வியந்துட்டேன். அந்த ஒற்றுமை நம் சமூகத்துக்குள் வரணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அது எல்லாத்துக்குமே இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இங்க இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதை பத்தி தான் இங்க பேசணும்னு வந்தேன். ஆனா அதை இங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. ஏன்னா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா தங்கம்? சாதி போட்டி, கலாச்சார போட்டி, கலாச்சார போட்டி. இப்ப நான் இந்த சமூகம் என்ன, இந்த சமூகத்துல நான் யாரு, என்ன பண்ண? ரஞ்சித்தன் ஒருத்தர் ஒரு படத்தில் நடிச்சேன். ஏதோ நான் சாதாரண ஆளு, நான் சாதாரண ஒரு பாவமான ஆளு, நான் ஒரு மல்லிகைப்பூ மாதிரி, என்ன இப்ப மரக்கட்ட மாதிரி ஆக்கிட்டானுங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு திட்டு, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு கெட்ட வார்த்தை. பாட்டியை பத்தி திட்டுறது, என் சமூகத்தை பத்தி திட்டுறது, எங்க அப்பாவை பத்தி திட்டுறது, என் அம்மாவை பத்தி திட்டுறது, என் வரலாறு பத்தி திட்டுறது, எவ்வளவு கஷ்டம். என்னடா அப்படி பிரச்சனைன்னு பார்த்தா கவுண்டம்பாளையம்னு பேர் வச்சு ஒரு படம். எப்பா எங்க இருந்துதான் யூடியூப்ல வராங்க 1 லட்சம் பேர் வரானுங்க. கவுண்டம்பாளையம் எப்படி படம் எடுக்கலாம்னா, அது ஒரு சட்டமன்ற தொகுதியா? ஏன் கவுண்டம்பாளையம் பேர் வைக்க கூடாதா? கவுண்டம்பாளையம் பேர் வைக்க கூடாது, நீ சாதி வெறி பிடிச்சவன். என்ன சாதி வெறி பிடிச்சவன்? சரி ரைட்டு. என்ன கதை? கதை நாடக காதல் கதை. நாடக காதலா? நாடக காதல்னா அதாங்க அந்த நல்ல குடும்பத்திலிருந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி எழுதிட்டு போறோன்னு வெளுக்கிறது தான் கதை.
ஆட சாமி கிளம்பிட்டு எல்லாம் சமுதாயமே கிளம்பிடுச்சு. சமுதாயமே கிளம்பி பல வழக்குகள் போட்டாங்க, படத்தை நிறுத்தினாங்க, பல பிரச்சனையாச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, என்னங்க இப்படி ஒரு நீங்க படம் எடுத்துட்டீங்க, என்ன இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, ஐயோ இப்படிலாம் தேவையில்லை, இது நல்லா இருக்காதுல்ல. நாடக காதல் ஒரு சமூகத்துக்கு உண்டானதா? எல்லா பெத்த அம்மா அப்பாக்களுக்கும் தான் பிள்ளைய குடும்பத்துக்கு அந்த கவலை தெரியும். அதுக்கு நாம் ஒரு படம் எடுக்கும் பொழுது நீ என்ன சாதி வெறியினாவோ, நீ என்ன ஒரு சமூக விரோதியாகவோ சித்தரிச்சு இந்த படத்தை நிறுத்துறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செல்லும் பொழுது இந்த சமூகம் எங்கே போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. பாத்தீங்களா? எல்லாரும் வாழ்றான், ஆனா நான் வாழ முடியல. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கான், நம்மளால கருத்து சுதந்திரத்துல பேச முடியல. இதுதான் இந்த சமூகம். அப்ப என் குரல்களை நெருக்கணுங்கிறதுக்காக உயிரே போனாலும் இந்த படத்துல வச்ச காட்சியை நான் எடுத்துடவே மாட்டேன். இந்த படத்தை எரிச்சு கொளுத்தி போட்டுருவேங்கிறது தான் முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.